பெரிய அளவில் நம்ம போய் வந்து துப்பாக்கி சத்தங்கள், டப டப டபட சத்தங்கள், ஸ்டண்ட் காட்சிகள் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து சண்டை காட்சிகள் அப்படிலாம் இல்லாமல் சண்டை காட்சிகளையும் அந்த துப்பாக்கி சத்தங்களையும் ரொம்ப அளவாக கொடுத்து வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றதை யாருமே கடைசி வரைக்கும் வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கதையை கொண்டு போகிறார். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது, எடிட்டிங்லாம் அருமையாக இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் இப்போ 3 மணி நேரம் போயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம் படம் ஓடி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தில் வந்து படத்தை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அளவாக அழகாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே. ராஷ்மிகாவும் வந்து தனுஷும் வந்து அந்த கேரக்டரோடு வந்து கரெக்டாக போகிறாங்க. படத்தில் வந்து நிறைய கேரக்டர்லாம் கிடையாது, ஆனால் ஒரு கேரக்டர் வரும்போது தான் தெரியுது. நீங்கள் வந்து பாக்யராஜ் அதில் நடிச்சிருக்கிறாரான்றது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், ஆனால் பாக்யராஜ் இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்குன்னா நாசர் ஒரே ஒரு செகண்ட் தான் வராரு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டராக வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு